அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் 16ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எவையெல்லாம் அமைந்துள்ளன? கடகராசிக்காரர்களுக்கு நவகிரகங்களின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த 16ஆம் தேதிக்குள் மிக வலுவான சிறப்பான அமைப்பை எட்டக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ராகு, கேது, செவ்வாய் மற்றும் புதன், சூரியன் மற்றும் ராசியின் அதிபதியான சந்திரன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு மிக வலுவான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக அஷ்டம சனி மற்றும் சுக்கிரனின் அமைப்பு மட்டும்தான். நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் ராஜயோகாதிபதியான குரு சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி நவ கிரகங்களுடைய அமைப்பை தனித்தனியாக ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ல் இருப்பது நிச்சயமாக சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகவும் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தினாலும் கூட மிக விரைவில் அவர் லாபஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். இருப்பினும் இந்த மார்ச் 16ஆம் தேதி முடிவதற்குள் அவர் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருப்பதால் மிக முக்கியமான குடும்ப ரீதியான முடிவுகளை எடுக்கும் போது சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விவாக பொருத்தம் பார்க்கும் போது அவசரப்பட வேண்டாங்க. அவை கைகூடக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் தவறான வரனை தேர்ந்தெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. எனவே வரனை நன்கு விசாரித்து முடிவு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் நெருங்கிய உறவினர்களிடம் மற்றும் நண்பர்களிடம் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொண்டிருப்பதால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. ஏனென்றால் தாய் பிள்ளையாக இருந்தாலும் கூட வாயும் வயிறும் வேறு என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு தருணமாக மாறுவதற்கான சூழ்நிலை உள்ளது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு. உத்தியோக ரீதியாக அஷ்டம சனியின் ஆதிக்கத்தில் அஷ்டம சனியின் பிடியில் கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக சிக்கி தவிக்கிறார்கள் என்றே சொல்லலாம். ஏனென்றால் இந்த தருணத்தில் வேலை பளு என்பது அதிகமாக தான் இருக்கும். சக ஊழியர்களே உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ தொல்லை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. 3ஆம் நபர் தலையீட்டை நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தவிர்ப்பது நல்ல பலனை கொடுக்கும். இல்லை என்றால் தேவையில்லாத மன வருத்தத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கிவிடும். எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அவற்றை நீங்களே முன்னின்று செய்வது நிச்சயமாக அவற்றை சிறப்பான தீர்வுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கூட்டு முயற்சியாக செய்யும் போது சில தடைகள் ஏற்படலாங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிகவும் அதீத கவனம். இந்த கூட்டு முயற்சியில் தொழில் ரீதியான விஷயங்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். எனவே இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அகலக்கால் வைக்க வேண்டாம். எதை செய்தாலும் பொறுமையாக செய்யுங்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடு பொறுமையாக இருந்தாலும் மிக சிறந்த வளர்ச்சியை நோக்கி அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். ஆனால் இந்த தருணத்தில் மிகவும் குறிப்பாக குரு மற்றும் சனியின் அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரனும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே தேவையில்லாத சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மிக முக்கிய கிரகங்களின் அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் அதீத பொறுமையும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை. ஏனென்றால் கடைசி நேரத்தில் சில வாய்ப்புகள் கை நழுவி செல்வதற்கான ஒரு சூழ்நிலையும் தேவையில்லாத வீண் விரய செலவுகளால் சில தடமாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நாட்டிய கலை, கர்நாடக இசைக்கலைஞர், நடிகர்கள் என அனைவருக்கும் நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் கடன் வாங்காமலே இந்த தருணத்தை எதிர்கொண்டால் எதிர்காலத்தில் பெரிய அளவிற்கு சிரமத்தில் உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு மன அலைச்சலும் எண்ண ஓட்டமும் அதீதமாக இருக்கும். எனவே அவற்றை எதிர்கொள்ளும் போது நிச்சயமாக தியானமும் பொறுமையும் நிதானமாக தேவைப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகள் சின்ன சின்ன சிரமத்தை ஏற்படுத்தினாலும் மிக விரைவில் அவை உங்களுக்கு சாதக
கிரகமாக மாறும் என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் புதன் 9 நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் கல்வி ரீதியான பணிகளில் கவனம் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் கல்வி சார்ந்த பணிகளை மேற்கொள்வது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தருணத்தில் 14ஆம் தேதிக்கு முன்னதாக அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் 14ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்களும் மத்திய மாநில அரசின் சலுகைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சூரியன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த தருணத்தில் உச்சம் பெற்று மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். சந்திரன் உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 9லும் கேது 3லும் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய பல காரியங்களை தகர்த்தெறியக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிஜ வாழ்வில் அஷ்டம சனி உள்ளிட்ட பல கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராகு கேது சஞ்சரிப்பதுதான் இதற்கு சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையின் அதிபதியும் மங்களகாரனுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் 7ல் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட நல்ல வரன் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை மங்களகாரனாக இருக்கக்கூடிய செவ்வாய் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. விவசாயம் சார்ந்த பணிகள்ல கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைகிறது. ஆனால் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே வேண்டாம். பக்கத்தில் இல்லத்தாரிடம் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சற்று கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குருவும் சரி சுக்கிரனும் சரி நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கின்றன. ஏனென்றால் சுக்கிரன் அஷ்டமத்திலும் குரு கர்மத்திலும் சஞ்சரிப்பது பெண்மணிகளுக்கு அதீத கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உணர்ச்சி வசப்பட வேண்டாம். உணவு பழக்க வழக்கத்திலும் கூடுதல் கவனம் தேவை. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் அதீத கவனத்துடன் நிச்சயமாக கடகராசிக்கார பெண்மணிகள் செயல்பட வேண்டும். என்றால் தேவையில்லாத சில சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். இவற்றை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.